Cross pollination. Dear students, in this video we will see about cross pollination. It refers to the transfer of pollens on the stigma of another flower. ஒரு ஃப்ளாரில் உள்ள போலன் இன்னொரு ஃப்ளாரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதா என்னது cross pollination. The transfer of pollens on the stigma of another flower is called as cross pollination. It is of two types. Cross pollination is of two types. They are Geitonogamy and xenogamy. Geitonogamy cross pollination two types இருக்கு. Cross pollination என்னது transfer of pollen grains between the two different flowers தான் என்னன்னு சொல்கிறோம் cross pollination சொல்கிறோம். இதில் Geitonogamy xenogamy two types இருக்கு. When the pollen deposit on the another flower of the same individual plant, ஒரே பிளான்ட்ல இருக்கிற two different flowersக்கு இடையில நடக்கிறது Geitonogamy. It is said to be as Geitonogamy. Single plantல இருக்கிற two different flowers-க்கு இடையில நடக்கிறது என்னது Geitonogamy. It usually occurs in plants which shows monoecious conditions. ஸோ பிளான்ஸில் மேல் ஃப்ளார் தனியாக ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கண்டிஷனில் உனக்கு இது நடக்கும். இட் இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் பட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் த போலன் கம் ஃப்ரம் த சேம் பிளான்ட். ஸோ இதை ஃபங்க்ஷனலி இதை பார்த்தோம்னா இது கிராஸ் பாலினேஷன், பட் ஜெனட்டிக்கலி இதை பார்த்தோம்னா இது என்னது செல்ஃப் பாலினேஷன். ஃபங்க்ஷனலி இட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன் பட் ஜெனட்டிக்கலி இட் இஸ் அ செல்ஃப் பாலினேஷன் பிகாஸ் pollens come from the same plant. அதே பிளான்ட்ல உள்ள போலன் ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இல்லையா, அப்போ இது என்னது ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன் பட் ஃபங்க்ஷனலி இட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து xenogamy பாரு, when the pollen genetically different deposit on another flower of a different plant of the same species is called as a xenogamy. ஸோ இங்கே அதே தான் உனக்கு pollens deposit on another flower of a different plant. two different plantsல இருக்கிற ரெண்டு different flowersக்கு இடையில pollen transfer ஆகிறது என்னது xenogamy. Dear students, see this picture ma. ஸோ செல்ஃப் பாலினேஷன் தனியாக கிராஸ் பாலினேஷன் தனியாக உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது செல்ஃப் பாலினேஷன், இது கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனில் ஆட்டோகேமி படித்தோம் இல்லையா, போலன் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் ஒன் ஃப்ளார். ஸோ ஒரே ஒரு ஃப்ளாரு, இந்த ஒரு ஃப்ளாரில் இங்கே இருக்கிற போலன்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆனுச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோகேமி அப்படின்னு படித்தோம். கிராஸ் பாலினேஷனில் டூ டைப்ஸ் படிச்சிருக்கோம். Geitonogamy ஒன்று, xenogamy ஒன்று. Geitonogamy அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளான்ட்டில் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸுக்கு இடையில, சேம் பிளான்ட் தான் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸுக்கு இடையில, ஸோ இங்கே இருக்க ஆந்தர் இந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுன்னா அதுக்கு பேர் Geitonogamy அப்படின்னு பார்த்தோம். xenogamy அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ், இங்கே ஒரு பிளான்ட்டு இங்கே ஒரு பிளான்ட், டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில் இருக்கிற ஃப்ளார்ஸில் இருக்க இங்கே இருக்க ஆந்தர் இங்கே இருக்க ஸ்டிக்மாவை ரீச் ஆனுச்சுன்னா தட் இஸ் xenogamy. இப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கடா, செல்ஃப் பாலினேஷனில் இருக்கிறது ஆட்டோகேமி, கிராஸ் பாலினேஷனில் இருக்கிறது Geitonogamy-யும் xenogamy-யும். ஆட்டோகேமின்னா என்னது சேம் ஃப்ளாரில் நடக்கிறது ஆட்டோகேமி, சேம் பிளான்ட்டில் இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் நடக்கிறது Geitonogamy. டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் இருக்க டூ ஃப்ளார்ஸுக்கு இடையில நடக்கிறது xenogamy வந்து கிராஸ் பாலினேஷன். பிக்சரை பாரு, ஃபைண்ட் அவுட் பண்ணு. ஏல எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கம்மா, சேம் ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தர் வந்து அந்த சேம் ஸ்டிக்மாவை ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னது ஏன்றது என்னது ஆட்டோகேமி. அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, சேம் பிளான்ட்டில் இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தர் இன்னொரு ஃப்ளாரில் இருக்க ஸ்டிக்மாவை ரீச் ஆகுது இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா Geitonogamy. அடுத்து சி பாரு, டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில் இருக்கிற ஒரு பிளான்ட்டில் இருக்க ஆந்தர் இன்னொரு பிளான்ட்டில் உள்ள ஸ்டிக்மாவை ரீச் ஆகிறது வந்து
ஜீனோகேமி. இப்போ ஏபிசி மூணு புரிஞ்சா, ஏன்றது ஆட்டோகேமி, பிங்கிறது ஜெய்டனோகேமி, சிங்கிறது உனக்கு என்னது ஜீனோகேமி. ஸோ இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே பார்த்துக்கோமா. ஆட்டோகேமி 2 மார்க் தனியாக வரும், ஜெய்டனோகேமி தனியாக 2 மார்க் வரும், ஜீனோகேமி 2 மார்க் வரும், கிராஸ் பாலினேஷனாக என்னென்ன 2 மார்க்ஸ் வரும், எல்லாமே உனக்கு தனித்தனி கொஷின்ஸாக வரும். பார்த்துக்கோ. கொஷின்ஸ் பேங்க்கில் வந்து நான் அனுப்புகிறேன், உனக்கு சென்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோ. நம்ம செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Dears, now we see about contrivances of cross pollination. Contrivances, cross pollination என்னன்னு இப்போ தானே பார்த்தோம். இப்போ what are the contrivances? Contrivancesனா what are the skills, what are the needed things to made the cross pollination. Cross pollination நடக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வரணும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், contrivances அப்படின்னு சொல்கிறோம். The flowers of a plant have also several mechanism. It has a several mechanism that promote the cross pollination, which are called as contrivances of cross pollination or outbreeding. So இதில் 2 types சொல்கிறாங்க. ஒன்று டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. யூனிசெக்சுவாலிட்டினா என்னடா, ஏதாவது ஒரு செக்ஸ் மட்டும், ஒரு ஃப்ளாரில் மேலோ அல்லது ஒரு ஃப்ளாரில் ஃபீமேலோ யூனிசெக்ஸ் மட்டும் இருக்கிறத யூனிசெக்சுவாலிட்டி. பைசெக்சுவல்னா ஒரு ஃப்ளாரில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இருந்துச்சுன்னா அதை பைசெக்சுவல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் டைக்ளைனி அப்படின்னு சொல்கிறாங்க. when the flowers are unisexuals only cross pollination is possible. ஸோ ஃப்ளார்ஸ் வந்து யூனிசெக்சுவலாக இருக்கும்போது என்ன பாலினேஷன் தான் நடக்கும், கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். ஸோ பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் மட்டும்தான் என்ன நடக்கும், செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்னால் அங்கே என்ன தான் நடக்கும், கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். மேல் ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தரை பீஸ் வந்து ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கிற ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். ஸோ இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது பாரு. யூனிசெக்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோனோஷியஸ். நம்மளுக்கு தெரியும் மோனோனா சிங்கிள் பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளார் தனியாகவும் இருக்கிறதா என்னது மோனோஈஷியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா. மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட். ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளார் தனியாகவும் இருக்கிற கண்டிஷன் தான் என்னது மோனோஷியஸ் கண்டிஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கோகனட், பிட்டர் கார்ட். இன் பிளான்ஸ் லைக் castor and maize, autogamy is prevented but ஜெய்டனோகேமி takes place. ஸோ செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமிங்கிறது என்னது செல்ஃப் பாலினேஷன் அங்கே நடக்காது. ஜெய்டனோகேமி அப்படின்றது என்னது, ஸோ ஒரே பிளான்ட்டில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸுக்கு இடையில நடக்கிறது ஜெய்டனோகேமி இல்லையா. ஜீனோகேமினா என்னமா படிச்சிருக்கோம், 2 டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸுக்கு இடையில நடக்கிறது வந்து ஜீனோகேமின்னு படிச்சிருக்கோம். இங்கே வந்து ஆட்டோகேமி நடக்காது, ஜெய்டனோகேமி டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொனோஷியஸ்னால் என்னடா தங்கம், மேல் ஃப்ளார்ஸும் ஃபீமேல் ஃப்ளார்ஸும் சேம் பிளான்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன நடக்காது, செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். இங்கே கிராஸ் பாலினேஷன் என்ன டைப் நடக்கும், ஜெய்டனோகேமி வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்க. அடுத்து டயோஷியஸ் கண்டிஷன், dioecious condition. So male and the female flower are present on the 2 different plant. Dioecious na enadhu 2 different plantல மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதா dioecious. எக்ஸாம்பிள் போராசஸ், காரிக்கா பப்பாயா அண்ட் டேட் பாம். ஹியர் போத் ஆட்டோகேமி அண்ட் ஜெய்டனோகேமி ஆர் ப்ரிவென்டட். இங்கே ஜீனோகேமி மட்டும்தான் நடக்கும், ஆட்டோகேமியும் நடக்காது, ஜெய்டனோகேமியும் நடக்காது. ஏன்னா ஒரு பிளான்ட் ஃபுல்லாக மேலாக இருக்க போகுது, இன்னொரு பிளான்ட் ஃபுல்லாக என்னது ஃபீமேல் பிளான்ட்டாக இருக்க போகுது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸுக்கு இடையில நடந்துச்சுன்னா அது என்னது கிராஸ் பாலினேஷனில் வர ஜீனோகேமி இல்லையா. ஸோ இங்கே ஆட்டோகேமி அண்ட் ஜெய்டனோகேமி ஆர் ப்ரிவென்டட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மோனோக்ளைனி. இப்போ பார்த்தது நம்ம டைக்ளைனி கண்டிஷன் படித்தோம், அல்லது அது என்னன்னு சொன்னோம் யூனிசெக்சுவாலிட்டி. ஒரு பிளான்ட்டில் ஏதாவது ஒரு செக்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா அதை வந்து டையோஷியஸ்ன்னு சொன்னோம். ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளார் தனியாகவும் இருந்துச்சுன்னா அதை மோனோஷியஸ்ன்னு படித்தோம் இல்லையா. அதே மாதிரியே இங்கே மோனோக்ளைனி அல்லது பைசெக்சுவாலிட்டி. ஒரு ஃப்ளார் வந்து பைசெக்சுவலாக இருந்துமே அங்கே என்னது செல்ஃப் பாலினேஷன் நடக்காமல் சர்டன் அடாப்டேஷன்ஸ் இருக்குது.
ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி உனக்கு கொஷின் கேட்கலாம். ஒரு ஃப்ளார் பைசெக்சுவலாக இருந்தும் அங்கே என்னது செல்ஃப் பாலினேஷன் நடக்காமல் தடை பண்ணுற அடாப்டேஷன்ஸை எழுது அப்படின்னு சொன்னால் நீ இந்த கீழே உள்ள கண்டிஷன்ஸ்லாம் எழுதலாம். டைகோகெமி கண்டிஷன் ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன் டைகோகெமினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டு ஆந்தரும் ஸ்டிக்மாவும் டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூர் ஆகிறதா என்னது டைகோகெமி அப்படின்னு படித்தோம். இன்கம்ப்ளீட் டைகோகெமி படிக்கும்போது படித்தோம் இல்லையா, அதே தான். த ஸ்டேமன்ஸ் in bisexual flowers-ல anthers and stigma mature at இந்த பாயிண்ட்லாம் முக்கியமாக வரணுமா. In bisexual flowers, the anther and stigma mature at different times தான் என்னது dichochemy. Thus checking that will control or reduce the self-pollination. That will reduce the ஸோ ஆந்தர் ஒரு டயத்தில் மெச்சூர் ஆகுது, ஸ்டிக்மா ஒரு டயத்தில் மெச்சூர் ஆகுது. அப்போ ரெண்டு சேம் டைமில் மெச்சூர் ஆனால் தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைமில் நடந்ததுன்னா அங்கே என்னது கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். ஸோ இதில் 2 டைப் சொல்கிறான் டைகோகெமியில், ப்ரோட்டோஆண்ட்ரி ப்ரோட்டாண்ட்ரி ப்ரோட்டோகைனி அப்படின்னு சொல்கிறான். ஆண்ட்ரினாலே ஆண்ட்ரீஷியம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆண்ட்ரினா என்னது ஆண்ட்ரீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியம்ன்றது என்னது ஸ்டேமன்ஸ் மெச்சூர் இயர்லியர் அப்படின்னா ப்ரோட்டாண்ட்ரி. கைனினா என்னது கைனீஷியம் எதை குறிக்குது ஸ்டிக்மா மெச்சூர் இயர்லியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டோகைனி. ரெண்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோ. ப்ரோட்டாண்ட்ரி ஸ்டேமன்ஸ் மெச்சூர் இயர்லியர். எக்ஸாம்பிள் Helianthus, sunflower, Clerodendrum. Protogyny, the stigma mature earlier than the stamens of a flower. First stigma தான் மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்டேமன்ஸ் மெச்சூர் ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்க்ரோப்புலரியா நோடோசா, அரிஸ்டோலோக்கியா, பிராக்டியேட்டா. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோ. இங்கே டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டாண்ட்ரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ப்ரோட்டாண்ட்ரி டயக்ராம் பாடுறா. ப்ரோட்டாண்ட்ரினா என்னடா ஸ்டேமன்ஸ் மெச்சூர் இயர்லியர். ஸ்டேமன்ஸ் நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டேமன்ஸ் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்மா பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் மெச்சூர் ஆகாமல் அப்படியே இம்மெச்சூராக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இந்த வெடிச்சு என்னது போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக லிபரேட் ஆயிரும் வெளியில் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஸ்டிக்மா மெச்சூர் ஆகுது. இந்த ஸ்டிக்மா மெச்சூர் ஆகும்போது இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாம் செத்து சுண்ணாம்பா ஆயிடுது. ஸ்டேமன்ஸ் எல்லாம் இங்கே என்ன ஆயிடுது வாடி போயிடுது இல்லையா. ஸ்டேமன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு இங்கே வாடி போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன நடக்காது செல்ஃப் பாலினேஷன். வேறு இன்னொரு ஃப்ளாரில் உள்ள ஸ்டேமன்ஸ் தான் இங்கே என்னது போலன் கிரெயின்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இங்கே கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். இது என்னது ப்ரோட்டாண்ட்ரி கிளீரோடென்ட்ரமில் நடக்குது. அடுத்து பார் ப்ரோட்டோகைனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோப்புலேரியா பார்த்தனா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்க்ரோப்புலேரியாவில் உனக்கு ஃபஸ்ட்டு என்னது ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. ஸ்டிக்மா நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு. இந்த ஆந்தர்லாம் எங்கே இருக்குன்னே இன்னும் மெச்சூர் ஆயிடுச்சுன்னே தெரியல நம்மளுக்கு. ஆந்தர்லாம் வந்து இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, இந்த ஸ்டைலு வாடி வதங்கி கீழே விழுந்துருச்சு இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ்லாம் இங்கே வந்து என்ன இது மெச்சூராக இருக்குது நிற்குது. அப்போ இங்கே ஸ்டெயில் இல்லாமல் ஸ்டேமன் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஸோ இது என்னது கிராஸ் பாலினேஷனை தான் உண்டு பண்ணும். புரியுதாம்மா. கான்ட்ரவர்சிஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷனில் 3rd டைப் வந்து ஹெட்ரோஸ்டைலி. இது வந்து நம்ம புக் பேக் கொஷினும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஹெட்டிரோஸ்டைலி, ஹெட்டிரோனாலே என்னது டிஃப்ரெண்ட் லென்த்தில் ஸ்டைல் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் ஹெட்டிரோஸ்டைலி. சேம் லென்த்தில் இருக்கும் போது தான் உனக்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் லென்த்தில் ஸ்டேமனும் ஸ்டைலும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் தான் உனக்கு வந்து நடக்கும். ஓகேவா. சேம் லென்த்தில் இருக்கும்போது தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும், டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும்போது கிராஸ் பாலினேஷன் தான் பாசிபிள். சம் பிளான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 2 or 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஃப்ளார்ஸ். சம் பிளான்ஸ் என்னது 2 or 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் ஆர் டிஃபர் இன் லென்த்தில், அதுதான் ஹெட்ரோஸ்டைலின்னு சொல்கிறோம். ஹெட்டிரோஸ்டைலினா என்னது அதோட ஸ்டைல் லென்த்தோ ஸ்டேமன் லென்த்தோ டிஃபர் ஆகிறது தான் என்னது ஹெட்டிரோஸ்டைலி. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது pollination will takes place only between the organ of the same length இருக்கிற இடத்துல மட்டும்தான் பாலினேஷன் நடக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும்போது அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் தான் பாசிபிள். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டைஸ்டைலி கண்டிஷன். டைனா 2 தானே, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்க போகுது. த பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து பின் ஃப்ளாரு, இன்னொன்று தம் ஐடு ஃப்ளார். ஒன்று என்னது பின் ஃப்ளார், இன்னொன்று தம் ஐடு ஃப்ளாரு. இந்த டயக்ராமுக்கு வந்துடும். டயக்ராம்லேருந்து உனக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது.
ஸோ பாரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று பின் ஃப்ளார், இது என்ன ஃப்ளாரு பின் ஃப்ளார், இது தம் ஐடு ஃப்ளார். இப்போ ஹெட்டிரோஸ்டைலினா என்னது, டிஃப்ரெண்ட் லென்த்தில் ஸ்டேமனும் ஸ்டெயிலும் ப்ரெசண்ட்டாக இருக்குதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயில் நல்ல லென்த்தாக இருக்குது, இதில் ஸ்டைல் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இதில் ஸ்டேமன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது, இதில் ஸ்டேமன்ஸ் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும்போது இதுக்குள்ளே செல்ஃப் பாலினேஷன் இம்பாசிபிள். ஸோ சேம் லென்த்தில் இடையில இருக்கிற ரெண்டுக்கு இடையில தான் என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். ஸோ இந்த பின் ஃப்ளாருக்கும் இந்த தம் ஐடு ஃப்ளாருக்கும் தான் இங்கே தான் என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். அதே மாதிரியே பின் ஃப்ளாரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த தம் ஐடில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போய் பைண்ட் ஆகும். சேம் லென்த்தில் இருக்க தான் வந்து உனக்கு பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாலினேஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும்போது கிராஸ் பாலினேஷன் வந்து நடக்கும். தியரி பார்த்துக்கோ. The plant produces 2 forms of flowers. First one is the pin, short long style இருக்கு, long stigmatic papilla இருக்கு, short stamen-உம் small pollen grains-உம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கு. இது one type of flower. இன்னொரு ஃப்ளார் என்ன பார்த்தீங்கன்னா தம் ஐடு ஃப்ளாரு. இதில் ஷார்ட் ஸ்டைலும் ஸ்மால் ஸ்டிக்மாட்டிக் பேப்பலேவும் லாங் ஸ்டேமனும் லார்ஜ் போலன் கிரெயினும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பிரிமுலா பிளான்ட். இந்த ஸ்டிக்மா ஆஃப் த தம் ஐடு ஃப்ளார் அதுக்குள்ளே வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. இதோட ஆன்தர் போய் பின் ஃப்ளாரோட ஸ்டிக்மாவில் போய் பைண்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரியே தம் ஐடோட ஆன்தர் வந்து ஸ்டிக்மா ஆஃப் த பின் ஒன்ஸோட வந்து ஃபவுண்ட் ஆகுது. சேம் ஹைட்டுக்கு இடையில தான் எனது பாலினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்டைலி. ஸோ இது எந்த பிளான்ட்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா லத்தைரம்ன்ற பிளான்ட்டில். லத்தைரம்னா ஸ்வீட் பீஸு, இனிப்பு பட்டாணின்னு சொல்கிறாங்க லத்தைரம். ஸோ த பிளான்ட் ப்ரொடியூசஸ் 3 kinds ஆஃப் ஃப்ளார்ஸ். அங்கே டூ kinds ஆஃப் ஃப்ளார்ஸ்னால் டைஸ்டைலி, 3 kinds ஆஃப் ஃப்ளார்ஸ்னால் ட்ரைஸ்டைலி. இதுவுமே பேஸ்ட் ஆன் த லென்த்தை வச்சு தான் சொல்கிறாங்க. சேம் லென்த்துக்கு இடையில தான் பாலினேஷன் நடக்கும், டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு இடையில பாலினேஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த் ஆஃப் த ஸ்டெயில் அண்ட் த ஸ்டேமன், த போலன்ஸ் ஃப்ரம் அ ஃப்ளார் ஆஃப் ஒன் டைப் கேன் பாலினேட் ஒன்லி டு த அதர் 2 types. இந்த 3 டைப்பில் வந்து சேம் டைப்பில் பாலினேஷன் நடக்காது. ஏன்னா டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கிறதுனால சேம் ஃப்ளாருக்குள்ளே நடக்காது. டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸுக்கு இடையில தான் எனது பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லத்தேரம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஸோ இது வந்து நார்மல் பிளான்ட்டில் ஸோ இந்த சேம் லென்த்தில் இந்த ஆன்தர் போய் இந்த ஸ்டிக்மாவோட பாலினேட் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஸ்டிக்மாவோட போய் பாலினேட் ஆகும். இதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவோட பாலினேட் ஆகலாம். அதே மாதிரி இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவில் போய் பைண்ட் ஆகலாம். ஸோ அந்த சேம் ஃப்ளாருக்குள்ளே அங்கே பாலினேஷன் நடக்கலை பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் த ஸ்டேமன் அண்ட் த ஸ்டெயில். ஃபோர்த் கண்டிஷன்மா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன் சம் பிளான்ட்ஸ் when the pollen grains of the flower reaches the stigma of the same, ஒரு சேம் ஃப்ளாரில் இருக்கிற அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, சேம் ஃப்ளாரில் இருக்கிற போலன் கிரெயினும் ஸ்டிக்மாவும் unable to germinate or prevent on its own stigma. ஸோ அந்த ஃப்ளாரில் இருக்கிற போலன் கிரெயின் அந்த ஸ்டிக்மாவில் ஜெர்மினேட் ஆக முடியாத கண்டிஷனுக்கு என்ன பேர், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்காம்பேக்டபிலிட்டி. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க இடத்துல என்ன நடக்கும், உனக்கு கிராஸ் பாலினேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அபுட்டிலான் பாசிஃப்ளோரா. இட் இஸ் அ ஜெனட்டிக் மெக்கானிசம். ஸோ இது எதனால் நடக்குது, பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் தான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டியை வந்து இன்டியூஸ் பண்ணுது. அபுட்டிலானில் வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வந்து எதில் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அபுட்டிலானில். இது ஒரு 1 word கொஷின் கேட்பாங்க. அபுட்டிலான் த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இஸ் நோட்டீஸ்ட் இன் அபுட்டிலான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி என்னன்னு சொல்லலாம், செல்ஃப் இன்காம்பேட்டபிலிட்டி.
ஒரு பூவில் இருக்கிற அதோட போலன் கிரெயின்ஸு அந்த ஸ்டிக்மாவில் ஜெர்மினேட் ஆக முடியாத கண்டிஷனுக்கு தான் என்ன பேர்? செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. The pollen grains of the flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevent to germinate on its own stigma. ஒரு பூவில் இருக்கிற போலன் கிரெயின் அதே பூவில் இருக்க ஸ்டிக்மாவில் போய் ஜெர்மினேட் ஆக முடியாத கண்டிஷனுக்கு என்ன பேர்? செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்காம்பேட்டபிலிட்டி. ஸோ இது என்ன பிளான்ட்டில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம்? அபோட்டிலான்லையும் பாசிஃப்ளோரா. இந்த கண்டிஷன் வர்றது யார் காரணம்? ஜீன்ஸு, ஜெனட்டிக் மெக்கானிசம். ஸோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இருக்க பிளான்ட்டில் என்ன நடக்காது? செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.